அனைவருக்கும் வணக்கம். தற்போது உள்ள காலகட்டங்களில், அதாவது சில சில இடங்களில் மழையும் பெய்கிறது, பனியும் பொழிகிறது. தற்போது ஆடுகளை இடமாற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அதாவது ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து கொண்டு வருகிறது. நெடுந்தூரம் பயணங்களில் லாரியை நண்பர்கள் பயன்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் ஆட்டுக்குன்னு உள்ள லாரிகள் தட்டுப்பாடுகள் நிலவுவதால் முதல் சவாரியை, அதாவது வேறொரு இடத்தில் ஆடுகளை இறக்கிவிட்டு அப்படியே மற்ற ஆடுகளை ஏற்ற வருவதாக சில நண்பர்கள் தகவல் சொன்னார்கள். அவ்வாறு இருந்தால் அந்த மாதிரி செய்யாமல் முழுமையாக அந்த வாட்டர் சர்வீஸ், அதாவது வண்டியை சுத்தம் செய்யும் இடத்தில் முழுமையாக சுத்தம் செய்துவிட்டு லாரியில் எந்த ஆட்டுச்சாணமும் நீரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஆட்டுகளை ஏற்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதுவே எல்லோரின் கருத்தாக இருக்கும். இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் கூட அந்த மாதிரி பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு கூட ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக முழுமையாக லாரியை சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு ஏற்றுங்கள். ஏன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான்குநேரி பகுதி, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி பகுதி, அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 ஆடுகள் வச்சுருந்தார். அப்போ சந்தையில் ஒரு கிடாய் வாங்கிட்டு கொண்டாந்து அவர் ஆட்டில் விட்டுருக்காரு. வாங்கி வந்தோன்னா நேரடியாக ஆட்டில் விட்டுட்டார். பார்த்திங்கன்னா என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல அவரால். மருத்துவர் வச்சு மருத்துவம் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 1 கிட்டத்தட்ட ஒரு 60 உருப்படிகளுக்கு மேலே சேதம். மிச்சம் இருந்ததே அவர்கிட்ட 60 இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவர் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார். நானும் சில மருத்துவ முறைகளை சொன்னேன். அதை பின்பற்றினதுக்கு பிறகு அந்த இழப்பிலேருந்து அவர் மீண்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றையில் லாரி சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். இது ஏற்கனவே ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படியே வந்துருச்சு, நாங்கள் திருப்பி விட்டோம்னு கூட சொன்னாங்க. இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எல்லாருமே எச்சரிக்கையாக ஜாக்கிரதை இருப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சூழ்நிலைகளில் சாதாரணமாக கூட்டி விட்டு கூட, அதாவது அந்த விளக்கமாத்தால் அந்த ஆட்டு லாரியில் உள்ள புழுக்கைகள் யூரின்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கூட வருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த டெட்டால்லாம் சொல்லுவாங்கள்ல, அதாவது கிருமி நாசினி தெளித்து கழுவிட்டு அப்படி வந்தால் மட்டுமே முழுமையாக ஏற்றதுக்கு அனுமதிங்க. ஏன்னா நம்மளுடைய பொருள் இல்லையா, நம்ம தான் பாதுகாக்கணும். லாரிக்கு நம்ம கிட்டத்தட்ட 10,000 20,000 25,000 வரலையும் கூட கொடுத்து தான் நெடுந்தூரத்துக்கு போகிறாங்க. அப்படிங்கிற லாரி மிகவும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த தகவலை கொடுத்தேன். மற்ற நண்பர்களும் இந்த விவரத்தை பற்றி பேசுனாங்க. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.